அனைவரும் வணக்கம். சற்று முன் வெளியான அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக வானிலை அறிவிப்பு தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு குளிர் அதிகரிக்கும். இது எந்தெந்த மாவட்டத்திலெல்லாம் அதிகமான மற்றும் குறைவாக இருக்க போகிறது தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். அண்ட் குறிப்பாக இது போன்ற பனி மற்றும் மழை பற்றிய கூடுதல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக வரும். அண்ட் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் நாளை, அதாவது டிசம்பர் 13 முதல் 2 நாட்களுக்கு குளிர் வந்து அதிகரிக்கும் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இன்று காலை திருப்பத்தூர், தருமபுரியில் 17 டிகிரி செல்சியஸ் வந்து குளிர் வந்து பதிவாகியிருக்காக சொல்றாங்க. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, செய்திக்குறிப்பில் குறிப்பதாவது என்ன சொல்றாங்கன்னா, தமிழகம் நோக்கி வீசும் கிழக்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு நிலவுகிறது எனவும், இதன் காரணமாக டிசம்பர் 14 தேதி பார்த்தீங்கன்னா நாளை மறுதினம் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியில் அதிகமான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த செய்திக்குள்ள என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதியில் நாளை வானம் வந்து ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகமான டிகிரி செல்சியஸ் வந்து, அதாவது குறிப்பாக 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கக்கூடும் சொல்றாங்க. குறிப்பாக இந்த செய்திக்குள்ள என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் பார்த்தீங்கன்னா 7.4 டிகிரி செல்சியஸ் வரையும், கொடைக்கானல்ல 9.4 டிகிரி செல்சியஸ் எனவும், ஏற்காட்டில் 10 டிகிரி செல்சியஸ் எனவும், குன்னூர் மற்றும் அந்த சமோலி பகுதியில் இதே போன்ற மழை வந்து இது போன்ற பனி வந்து பதிவாகி இருந்தது. குறிப்பாக நாகப்பட்டினத்தில் 22 டிகிரியும், நுகம்பாக்கத்தில் 23 டிகிரி செல்சியஸும் இவ்வாறு செய்திக்குறிப்பில் சொல்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதியில் டிட்வா புயலினுடைய தாக்கம் வந்து அதிகரித்த நிலையில், ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு பனிமூட்டம் வந்து ஓரளவு காணப்படும் எனவும் இந்த செய்தி குரூப்பில் தெளிவாக சொல்ல வராங்க. இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.